அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கராஜும் அதுக்கு அடுத்ததா சுரேஷும் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்க. இன்னும் ரூம்க்கு வரல தேவி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. மதி உள்ளே இருக்கா? இல்லை மாமா, மதி இன்னும் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுத்தி பார்த்தா அங்க ஸ்விம்மிங் பூல் கிட்டே இருக்காங்க. பக்கத்திலே பாக்கியராஜ் இருக்கிறதுனால இவன் என்னத்தை அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இவங்க எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க, சரி வாங்க மாமா போய் என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் தங்கராஜும் வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்க அண்ணன் ரொம்பவே சூப்பரா பாட்டு பாடுவாரு, கதை சொல்லுவாரு, ஏன் அழகா கவிதை கூட சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா தேவியை தூங்க கூப்பிடுறாங்க. தேவியும் கிளம்பி போறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு பாக்கியராஜ் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்த உடனே, நான் உன்னை நல்லபடியா பார்த்துக்கிறேன் தானே, உனக்கு தேவைன்ற எல்லாத்தையும் வைரத்தோடு தங்கத்தோடு அதுக்கு அடுத்ததா வைர மோதிரம் தங்க மோதிரம்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு தானே. ஆமாங்க, எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லை நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் தானே. ஆமாங்க, என்னை நீங்கள் சந்தோஷமாக தான் வச்சுக்கிறீங்க, அப்புறம் ஏன் அவன் நம்மளை அப்படி சொன்னான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மதிக்கிட்ட போயிட்டு, எனக்கு திரும்ப வேலை கிடைச்சதுக்கு நீ தான் காரணம், அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு குடிச்ச விஷயத்தை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட மாட்டேன், அதுக்கப்புறம் அன்றைக்கி ரூமை விட்டு வெளியே விரட்டினல்ல அந்த மாதிரிலாம் நான் விரட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரி மோதலோ காதலோ நமக்குள்ள வந்தாச்சு, இப்போ கல்யாணமும் முடிஞ்சாச்சு, இனிமேலாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மலரை பாக்கியராஜ் வந்து ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. மலருக்கு தேவையானது இப்படி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இவங்க மொத்த பேர்த்தையும் நம்ம தங்கராஜா இருந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி வெளியே போகலான்னு பார்த்தா அவங்க சுற்றி முற்றியும் ஒரே இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வழி மாறி திகைச்சு போய் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.